ட்ரிபுல் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ஒரு 4-5 வருஷமாகவே ரொம்ப ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியலான பாக்கியலக்ஷ்மி சீரியலோட ஹீரோயின் பாக்கியாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியலக்ஷ்மி சீரியல் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ராதிகாவா பாக்கியாவா, கோபி வந்து யாரை செலக்ட் பண்ண போகிறாரு, யார் கூட போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. பாக்கியாவுக்கு வந்து அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னாலும் பாக்கியாவோட மாமியார் அதாவது கோபியோட அம்மா வந்து கண்டிப்பாக நீ பாக்கியாவோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி நிறைய சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாக்கியாவா நடிக்கிற பாக்கியலக்ஷ்மியோட உண்மையான பெயர் வந்து KS சுஜித்ரா ஷெட்டி. இவங்க வந்து கர்நாடகாவில் உள்ள பெங்களூர்ல தான் வந்து பிறந்திருக்கிறாங்க. 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து இவங்க பிறந்திருக்காங்க. தன்னோட பள்ளி படிப்பை நேஷ்னல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்கேஜியில் ஆரம்பித்து ஃபுல் அண்ட் ஃபுல் 12th வரைக்குமே அந்த ஸ்கூலில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஜி டிகிரியை வந்து நேஷ்னல் டிகிரி காலேஜ் இது வந்து ஜெயநகரில் இருக்குது. ஸ்கூல் வந்து பசவன்குடியில் இருக்குது. அவங்க டோட்டலாக வந்து பெங்களூரில் உள்ள பசவன்குடி அந்த ஏரியாவில் தான் வந்து அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூல் டைம்லேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 14 வயசுலேயே 9th படிக்கும் போதே வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏ அப்படிங்கிற மூவியில் வந்து அதாவது உபேந்திரா அப்படிங்கிற ஹீரோ வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடித்த மூவியில் அவருக்கு சிஸ்டராக நடிக்கிற ரோலுக்கு வந்து இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே. அப்போ வந்து நல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் பண்ணுவாங்களாம். அப்போ வந்து இது கன்னடா சைடுங்கிறதுனால நிறைய செலிப்ரிட்டிஸை தான் ஸ்கூலுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கிது. இவங்க வந்து அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து சீரியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அவங்க வந்து சும்மா மற்ற ரசிகர்கள் மாதிரி அவங்க வந்து பார்த்து ரசிப்பாங்களாம். ஆனால் வந்து அதுலேயே போகணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இருந்தது கிடையாதான். இதை போய் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலிகிட்ட தான் வந்து இந்த மாதிரி அவங்க அந்த டீம் போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணை வந்து நடிக்க இது பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிராமத்து சைடு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கிறவே இல்லை. இல்லை முடியாது, கண்டிப்பாக எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு ஆசை இருந்தால் அவன் நடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு அதில் விருப்பம் இருந்திருக்கு. நம்ம டிவியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலே வந்து அவங்க அந்த படம் நடித்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அப்போது சின்ன பிள்ளை ரோல் தான், பெருசாக யாருக்குமே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் 1998 வந்து பிரஷோத்தப்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் வந்து நிறைய படங்களில் பண்ணுறாங்க. கண்டுகளி குமரராமா அப்படிங்கிற படத்தில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிற படத்தில் பண்ணுறாங்க. சிவா அப்படிங்கிற படத்தில் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயே வந்து இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பும் வருது. ஃபஸ்ட்டு வந்து மாங்கல்யா அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க. அப்பயே வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கன்னடத்தில் வந்து தாராரம்பம் அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது தமிழில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாணல் அப்படிங்கிற ஒரு சீரியல். அதுக்கப்புறம் படம் அப்படின்னு பார்த்தோன்னா சைவம் மூவி. ஏஎல் விஜய் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சைவம் மூவி வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து குழந்தை இல்லாத ஒருத்தவங்களோட கஷ்டம் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்க வந்து என்ன மாதிரிலாம் வந்து சவால்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சின்ன சின்ன ரோலுக்கு தான் இவங்க வந்திருப்பாங்க. அதுலேயுமே அவங்க வந்து நீட்டாக நடித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாணல் சீரியலுக்கு அப்புறம் வந்து கன்னடத்தில் ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு. அதையும் நடித்து கொடுத்தாங்க. இந்த நாணல் வந்து கலைஞர் டிவியில் வந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசாக ஃபேமஸ் இல்லை. ஓரளவுக்கு இவங்க வந்து அதில் சின்ன சின்ன சீருக்கு வந்து வருவாங்க.
அதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழ்ல வந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற சீரியல்ல வந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் விஜய் டிவில. நம்ம வந்து எப்படி நடிக்க போறோம்? விஜய் டிவில இருந்து இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நம்ம நடிக்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணா வந்து இருக்கணும். ஒரு அம்மாவா பசங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அடிமை மாரி, மாமியார், மாமனார் என்ன சொல்றாங்களோ எல்லாம் கேட்கணும். இதுல மாமனார் மட்டும் ஃப்ரெண்ட்லி கேரக்டர். அவரோட பொண்ணு மாரியே பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆனா அக்செப்ட் பண்ணி நடிச்சுட்டாங்க. விஜய் டிவிங்கிற காரணத்தினால வந்து ஃபர்ஸ்ட்டு நடிச்சுட்டாங்க. அவங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணி நடிச்சுட்டாங்க. அவங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. அனுஷான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்போ பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இத நான் எடுத்துக்கலாமா என்னான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வந்து தாராளமா அத எடுத்து பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணும் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. இப்படி நீங்க நடிக்கும்போது ஏன்னா டோட்டலா அந்த சீரியல் வந்து அதிலருந்து வேற மாரி மாறுது. இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெங்காலி சீரியல். ஸ்ரீமொழி அப்படிங்கிற ஒரு பெங்காலி சீரியல். அதிலருந்து தான் பாக்கியலட்சுமி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டப்பிங் சீரியல் தான் எடுக்குறாங்க. அதுல இருக்கிற மாரியே ஒரு ஒரு ரோலுமே வந்து இவங்க வந்து ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்கள மாரி யாரும் நடிக்க முடியாது. என்ன இவங்க இப்படி இருக்காங்க? பெருசா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பெருசா அந்த ரோல் இல்ல. இவங்க ஏன் எல்லாத்துக்குமே அவங்க யார அடக்குனாலும் இவங்க ஏன் அடங்கி போறாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு ரோல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கோபிய விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், கோபி பண்ண வந்து அட்டகாசம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், டோட்டலா அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து வேற மாரி இருந்தது. இப்போ வந்து ஒரு பெரிய பிசினஸ் வுமனா வந்து அவங்கள காட்டுறாங்க. கேட்டரிங் சின்னதா வச்சு, இப்போ அந்த கேட்டரிங் வந்து பெருசா வளர்ந்து நிக்கிது. கோபியே வந்து நம்ம பாக்யாவோட வாழலாமோ! அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த சீரியல வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முதல் தொடக்கமா இருந்தது அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, தமிழ், ஜெர்மன் இந்த மாரி எந்த இதில ஆட் வந்தாலும், அவங்க அத நடிச்சு குடுப்பாங்களாம். அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்களாம். இவங்களோட வாய்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்து தேவயானி மாரி தான் இருக்குமாம். சின்ன பிள்ளையில இவங்க பார்க்குறதுக்குமே ஒரு சைடு தேவயானி மாரி இருப்பாங்களாம். நெறைய பேர் சொல்லியிருக்காங்களாம். ஆனா வந்து பெருசா வந்து அவங்களுக்கு தெரியாதாம். யாரு தேவயானின்னே யாருன்னே தெரியாதாம். அவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்களாம். அவங்க கூட சொல்லுவாங்களாம், "உன்னைய நெறைய பேர் தேவயானி மாரி இருக்கன்னு" ஆனா வந்து டோட்டலா இவங்களுக்கு வந்து அத பத்தியே எதுவுமே தெரியாதாம். நெறைய டவுன்ஸ் தான் இருக்கு. இவ்வளோ இது நடிச்சிருக்கேன். ஆனா வெளிய ஃபேமஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பாக்கியலட்சுமி மட்டும் தான் எனக்கு ஃபேமஸ் குடுத்தது. அதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸ்ட்ட நெறைய திட்டு வாங்கியிருக்கேன். பல லாங்குவேஜ்ல நடிச்சு, எல்லாமே வந்து அவமானத்தில தான் வந்து போய் முடிஞ்சிருக்கு. எல்லா டைரக்டருமே நெறையா திட்டியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சுமே வந்து மக்கள்கிட்டயும் ஒரு ரெககனேஷனுமே இல்ல. ஆனா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமே வந்து நெறைய ரெககனேஷன் கெடைச்சிச்சு. நானல் சீரியல்லே கொஞ்சம் பேருக்கு நான் தெரிய ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழ்ல தான் அடுத்தடுத்து சீரியல் வந்தனால, நான் அங்கருந்து வெக்கேட் ஆயி மயிலாப்பூர் ஏரியால தான் வந்து இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனா வந்து என் பொண்ணு, ஹஸ்பண்ட் எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. நான் மட்டும் தான் வந்து மயிலாப்பூர்ல வந்து இருக்கேன். அந்த ஏரியா தான் வந்து எனக்கு சென்னையில வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமா வந்து அந்த கொலு வைக்கிற டைம்லலாம் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள கொலுலாம் பார்த்து ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா வந்து எங்க பாட்டி காலத்துல இருந்தே வந்து மைசூர் மகாராஜா அவங்க கிட்டயே வந்து அந்த கொலு இதெல்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அதனால எங்க வீட்ல எப்பவுமே கொலு வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். இங்க வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா என் பிளேஸ்ல என் பொண்ணு வந்து இப்போ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் வந்து நான் நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் விட எனக்கு பெரிய அப்ரிசியேஷன் வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல தான் கிடச்சிச்சு. சில்ட்ரன் ப்ரோக்ராம் அதாவது போன்விட்டா குவிஸ் கான்டெஸ்ட் வந்து இங்கிலீஷில் வந்து பண்ணினேன். அப்போ வந்து ஒரு ஆங்கராகவும் மக்கள் மத்தியில் வந்து என்னால் தெரிய முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 2016 வீரமச்சி தேவா அப்படிங்கிற ஒரு படம் நடித்தேன். அதுவும் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேசப்பட்டுச்சு. மற்றபடி வந்து சீரியல் அப்படின்னு நான் வெளியே தெரிஞ்சது வந்து பாக்கியலட்சுமியில் மட்டும்தான் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.